45 வருடங்களுக்கு மேலாக உரிமைக்காக போராடும் மக்களின் அழுகுரல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடிப்படை வசதி வேண்டி போராடும் மக்கள், வீட்டின் உரிமை கேட்டு வேதனையில் தவிக்கும் மக்களின் குரல், இவை அனைத்திற்கும் தீர்வு காண போராடி வரும் மக்கள்தான் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள நெற்குன்றம் பகுதியை சார்ந்தவர்கள். மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் வசிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியே நெற்குன்றம் பகுதி. இங்கு 45 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். இருப்பினும் தற்போது வரை முழுமையான பட்டா வழங்கப்படவில்லை. குறிப்பாக சிலருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டதாகவும் மீதமுள்ள பொதுமக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. நாங்கள் 3 தலைமுறையாக எங்கள் மாமியார் காலத்துலேருந்தே இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் பட்டா பக்கத்து வீட்டுக்கெலாம் பட்டா கொடுத்துக்குறாங்க. நாங்கள் போய் கேட்டால் நிலுவையில் உள்ளதுன்றாங்க. நாங்கள் இப்போ வீடு கட்டிட்டு கடன் வாங்கி வீடு கட்டிட்டு லோனும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அக்கம் பக்கம் எல்லாமே கடன் வாங்கி வீடு கட்டிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு கரண்ட்டு கேட்டால் கரண்ட்டு பட்டா இருந்தால் தான் தருவேன்றாங்க. நாங்கள் இப்போ எங்கள் போகிற சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து 50 வருஷம் மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கரண்ட்டு பில்லு, மெட்ரோ, வரி எல்லாமே நாங்கள் கட்டுறோம். எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு அதை பண்ண முடியல. எங்களுக்கு வீடு இருந்தும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. தயவு செய்து பட்டா எங்களுக்கு வாங்கி கொடுத்துறது மாதிரி நாங்கள் உங்களை மன்றாடி கேட்குறோம். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் அதிமுகவின் 45வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் சத்யநாதனை அணுகி தங்களது நிலைமையை விளக்கினர். இதனையடுத்து அவர் நேரடியாக அந்த குடியிருப்புகளை பார்வையிட்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் நொளம்பூர் கோட்டாட்சியரை சந்தித்து வீட்டு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். என்னுடைய மக்களுக்கு பட்டா கிடைக்கணும். பட்டா கிடைப்பதற்காக நான் எந்த அலுவலகத்தையும் போய் நேரடியாக போயிட்டு அவங்கள போய் சந்தித்து எந்த அலுவலரையும் சந்தித்து மக்களுக்கு பட்டா கிடைக்க அறவழியில் நிச்சயமாக என்னுடைய போராட்டங்கள் இருக்கும். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரியெல்லாம் கார்பரேஷன் கட்ட வேண்டிய வரியெல்லாம் இன்னொன்று இந்த டாக்ஸும் கட்டுறோம். வாட்டர் டாக்ஸ் தான். எங்களுக்கு வாட்டர் கிடையாது. நாங்கள் காசு கொடுத்தா வாங்கிக்கிறோம். இந்த ஏரியா எல்லாமே நெற்குன்றம் போய் எல்லாமே நிலமை தான். எங்களுக்கு பட்டா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு 4-5 தலைமுறை அங்கே இருக்கிறவங்க. இது வந்து கவர்மெண்ட்டே வீட்டு மனைன்னு கொடுத்த இடம் இது. நாங்கள் வேறு எங்கேயும் ஆக்குபை பண்ணலை, ஒரு இது பண்ணல. வீட்டு மனை என்று கவர்மெண்ட்டே கொடுத்த இடம் இது. இதுக்கு ஒரு சப்டிஷனான இடத்துக்கு பட்டா கேட்டால் இது வரைக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் நெற்குன்றம் தான். இதே இடத்துல இதே ஊரில் 4 தலைமுறையாக இருக்கிறோம். எங்களுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதே நிலமையாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு பட்டா கிடைக்கல, ஒரு வசதியும் இல்லை, லெட்டிங் வசதி இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, தண்ணி வசதி இல்லை. எல்லாம் அந்த பக்கம் ரொம்ப தூரமாக போய் தூக்கின்னு வரணும். மழை பெய்ந்தால் தண்ணி வைக்கணும். இந்த தண்ணியிலேயே நாங்கள் இவ்வளோ தூரம் போகணும் வரணும். எந்த இதுவும் எங்களுக்கு இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் பொம்பளை பசங்களை வச்சுக்கின்னு பொம்பளைங்க இருக்கிறோம். எந்த வருமானமும் இல்லை. ஏதோ ஒரு வீட்டு வேலை போய் நாங்கள் பிழைக்கிறோம், அவ்வளோதான். மேலும் இந்த வீட்டு பட்டா கோரிக்கையை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திமுக சார்பில் உள்ளவர் நிராகரிக்கும் விதமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார் எனவும் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்களுக்கு பட்டா இது வரைக்கும் இல்லாத இவ்வளோ மக்கள் இன்னலுக்கு ஆளாகிறாங்களா? இந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பொதுமக்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று தமிழக அரசிடம் கொண்டு செல்ல வேண்டியது யார்? அவர் இது வரைக்கும் யார்கிட்ட பேசியிருக்கிறாரு? சட்டமன்றத்தில் இது குறித்து கிராமத்து பட்டா மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் விடுபட்டு போயுதுன்னு ஏன்னா பேசியிருக்கிறாரா? இல்லை அவதூறாக பேசி இப்படி ஒரு மாமன்ற உறுப்பினரை கண்ணிய குறைவாக ஆபாச வார்த்தைகளை போடக்கூடிய அந்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாரா? மக்கள் நலனை கருதி முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் அரசியல் பிரிவினையை அடிப்படையாக கொண்டு நிராகரிக்கப்படுவது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்தும் விதமாக வீட்டு பட்டா வழங்குதல் என்பது அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் என்பதே நெற்குன்ற மக்கள் மற்றும் அதிமுக கவுன்சிலரின் வலியுறுத்தலாகும். தமிழக அரசு இதனை மனதில் கொண்டு உரிய நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
சென்னை நெருங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மாதா கோயில் குறுக்கு தெரு மற்றும் மாதா கோயில் தெரு ஆகிய இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கும் 1500 வீடுகளிலுக்கு அனைத்து வரிகள், அதாவது குடிநீர் வசதி வரிகள் மற்றும் மின்சார வரிகள், கழிவுநீர் வரிகள், அனைத்து வரிகள் இருந்தும் கூட இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை என அனைத்து பொதுமக்களும் குறைகளை தெரிவித்து வருகின்றன. இதற்குறித்து இருக்கக்கூடிய தகவலிருந்து இங்கு இருக்கக்கூடிய 145வது வட்ட கவுன்சிலர் சத்யநாதன் என்பவருக்கு தகவல் தெரிந்தவுடனே அருகில் வந்து இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக அவர்கள் பேட்டிகள் அளித்துள்ளார். பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து உடனடியாக தகுந்த அதிகாரிகள் இவர்களுக்கு தேவையான வீட்டு பட்டாக்களை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் ரஃபீக்குடன் ஒளிப்பதிவாளர் சிவா.